திலோத்தமாவுக்குள் எப்படித்தான் இப்படி ஒரு போர்க்களம் அடித்து கொண்டிருக்கிறதோ. அவனின் எண்ணமும் அவனின் சந்திப்பும் மட்டுமே கண்களுக்குள் உலாவிக் கொண்டிருந்தது. ஆம், ஒரு நாள் ஒரு பேருந்து நிலையத்தில் பஸ்ஸுக்குள் ஏதோ விபரீதம் போல் சத்தம் கூச்சலிட ஒரு பெண்மணி அங்கு கத்திக்கொண்டு இறங்கினாள். இவன் யாரென்றே எனக்கு தெரியாது, என் பின்னே வருகிறான் என்று பஸ்ஸுக்குள் சில்மிஷம் செய்த ஒருவனை பற்றி பேசியபடி அவள் இறங்கினாள். அதே பஸ்ஸுக்குள் தான் திலோத்தமாவும் இருந்தாள். அந்த பஸ் நிலையத்தில் பெரிதாக அவர்களை யாரும் கண்டு கொண்டது போல் தெரியவில்லை. எல்லோரும் வேடிக்கைத்தான் பார்த்தார்கள். காரணம், அக்காலகட்டங்களில் சூழலில் கணவன் மனைவி இருவருமே சண்டையிட்டு கொண்டால் யாரும் பெரிதாக அதை போய் குறுக்காட்டவோ அல்லது வேறு ஏதாவது சொல்லவோ செய்ய மாட்டார்கள். சத்தமில்லாமல் சந்தோஷமாக இருங்க என்று பெரியவர்களின் வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும். அவன் அந்த பெண் பின் செல்லும் பொழுது அவனை அவளுடைய கணவன் என்று சொல்லியபடியே பின்னே அலைந்தான். அங்கே இருந்த போலீஸ் அவன் செய்யும் சில்மிஷத்தை கண்டு அவனை மிரட்டுவதற்காக அருகில் வந்தார். திலோத்தமா பஸ்க்குள் இருந்து கொண்டு அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அருகில் போலீஸின் உதவியாளரைப் போல சற்று மிடுக்கான உடையுடன் கருத்த தேகத்தை கொண்ட ஒரு டிப்டாப்பான ஒரு ஆடவன் அங்கே போலீஸுடன் நின்று கொண்டிருந்தான். அவன் வேறு யாரும் அல்ல, தன்னார்வலராக போலீஸுக்கு உதவி செய்பவன் மற்றும் கல்லூரி இறுதி ஆண்டு படித்து கொண்டிருப்பவன். அவனிடம் திலோத்தமாவின் பார்வை நிலையுத்தியது. அங்கே இருக்கும் கூக்குரலும் பிரச்சனையும் திலோத்தமாவின் மனதில் ஆத்திரத்தை ஏற்படுத்தினாலும் இவன் மீது இருக்கும் கண்ணை மட்டும் சற்று நகர்த்தி கொள்ளவில்லை. உடனே அங்கிருந்த போலீஸ் அதிகாரி சொன்னார், ரேகன், அங்கே என்ன நடக்குதுன்னு கேளுங்க என்று சொல்ல அந்த ஆடவனிடம் போய் யாரடா நீ என்று விசாரித்தான் ரேகன். ரேகனை பார்த்து கொண்டு அவன் திரும்பி பார்த்தால் அவன் அவளுக்கு சொந்தமானவன் அல்ல என்று சொல்லிவிட வேண்டும் போல் தோன்றியது. அந்த காலகட்டங்களில் ஆணிடம் பெண் பேசுவதோ யாரிடமாவது விளக்கம் சொல்வதோ அல்லது ஒரு பிரச்சனையை பற்றி தீர்க்கமாக பேசுவதோ ஒருபோதுமே அந்த காலகட்டங்களில் பிரயோஜனமற்று போகும். அது பெண்ணைத்தான் பாதிக்கும். அதனால் எப்படியாவது ரேகன் தன்னை பார்த்து விட வேண்டும், அவனுக்கு எப்படியாவது புரிய வைத்து விட வேண்டும் என்று தவிப்பு அவளுக்குள் இருந்தது. இருந்தாலும் அந்த சில்மிஷ ஆசாமி அந்த பெண்ணை விடுவதாக இல்லை. ரேகன் சற்று தன் பார்வையை பரவவிட்டான். அப்பொழுது கண்களுக்குள் திலோத்தமா வந்து விழுந்தாள். திலோத்தமாவின் கண்களும் அவனுடைய கண்களும் ஒன்றுக்கொன்று மோத இரண்டும் காந்தங்களாய் ஒட்டிக்கொண்டன. அவன்தான் குற்றவாளி என்று சொல்லாமல் சொன்னதே திலோத்தமாவின் பார்வை. அதை புரிந்து கொண்ட ரேகனின் கண்கள் கொத்தாக பிடித்தது அந்த சில்மிஷ ஆசாமியின் சட்டையை. அப்பொழுது ஐயா விட்டுருங்கய்யா, தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன் என்று கூக்குரலிட்டு கொண்டே இருந்தான். அந்த பெண்ணுக்கு 15 ரூபாய் வரை பணத்தை கொடுத்து உன் வீட்டுக்கு ஆட்டோவில் செல் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து அவனை கொத்திக்கொண்டு போலீசிடம் ஒப்படைத்துவிட்டு மீண்டும் அவளை பார்க்க தூண்டியது மனம். அவள் கண்களை தோராயமாக தேடிக்கொண்டே இருந்தது. சட்டென்று அங்கே நகரும் பஸ்ஸுக்குள் அவள் இவனை திரும்பி பார்ப்பதை கவனித்தான். கவனித்த உடனேயே இருவரும் ஸ்தம்பித்தது போல் இருந்தார்கள். இப்படித்தான் அவர்களின் ஓராண்டு கால பார்வையினுடைய பேச்சிலேயே சென்றது. சில காலகட்டங்கள் ஆணையும் பெண்ணையும் அதிகம் பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்ததில்லை. பெண்கள் ஒரு புறம் இருக்க வேண்டும், ஆண்கள் ஒரு புறம் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருந்தது. ஆனால் இங்கே இருவரின் பார்வைக்குள் காதல் பந்து இங்கும் அங்கும் தாவி தாவி விளையாடி கொண்டிருந்தது. ஓராண்டு காலம் அப்படியே நடந்தது. இவனுக்கு கல்லூரி இறுதி ஆண்டு காலம். தன்னுடைய படிப்பின் காரணமாக அப்பொழுதுதான் பெரிய பெரிய கம்பெனிகளில் இருந்து மாணவர்களை செலெக்ஷன் செய்து வெளிநாடுகளும் வெளியூர்களும் அழைத்து கொண்டு போய் ட்ரைனிங் கொடுப்பார்கள். அதுபோன்று ரேகனுக்கும் ஒரு வாய்ப்பு வர திலோத்தமாவிடம் சொல்லிவிட்டு விடைபெற வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தான். அதற்கான சந்தர்ப்பம் இங்கே அங்கே என்று மோதிக்கொண்டிருந்த பொழுது கல்லூரியின் நிகழ்ச்சி ஒன்றில் இருவரும் தனிமையாக சந்தித்தனர். இருவருக்கும் மத்தியில் என்ன பேசுவதென்று தெரியவில்லை. ஆனால் இருவரும் தங்களை தாங்களே தவிப்பிற்குள்ளாக்கி கொண்டதை புரிந்து கொண்டு ஓடி சென்று இருவரும் கட்டிக்கொண்டனர். கட்டியவுடனே மார்பில் சாய்ந்து போனாள் திலோத்தமா. அவனுக்கோ ஏதோ ஒரு பெரிய பனிப்போர்வை தன் மீது போர்த்தியது போல் இருந்தது. ஆனால் அதற்குள் ஒரு கதகதப்பை உணர்ந்து போனான்.
அவளை நெத்தியில் முத்தம் சிந்தினான். மேலும் அவள் முத்தத்தை அதிகப்படுத்த மனம் ஏங்கினாலும் தலையை குமிந்து கொண்டாள். அப்பொழுது அவன் சொன்னான், நீ ஒரு நாள் எனக்காக முத்தம் சிந்தும் நாள் வரும், அன்று நான் உயிர் தெழக்கூட தயங்க மாட்டேன் என்று அவளுடைய இதழை தொட்டுவிட்டு பேசினான். தனது சூழலையும் சொன்னான். நான் இறுதி ஆண்டு முடிந்துவிட்டது. பயிற்சிக்காக 3 ஆண்டு காலம் வெளியூர் செல்ல வேண்டும். என்ன செய்வேன் என்று தெரியவில்லை. உன்னை பார்த்த நாள் முதல் நான் படும் அவஸ்தைகள் ஒவ்வொன்றும் சொல்லுக்கு அடங்காது என்று அவளிடம் காதல் மொழியை தாண்டி தன் குடும்ப மொழியை பேசி கொண்டிருந்தான். அவளும் மௌனமாக இருக்கவில்லை. மௌனத்தில் ஒரு விஷயத்தை கடத்தி விட்டு போனாள். என்ன கடத்தி விட்டாள் என்றால், அதையே தான் நானும் நினைக்கிறேன். நான் 2ஆம் ஆண்டு முடித்திருக்கிறேன். இன்னும் 2 ஆண்டு கல்லூரி இருக்கிறது. அதை முடித்த பின் எனக்கும் வாழ்வில் ஒரு அத்தியாயத்தை அடைந்தது போல் இருக்கும். என் தாயும் என் தகப்பனும் என்னை நம்பித்தான் இருக்கிறார்கள். என்னுடைய கௌரவத்தையும் நம்பிதான் இருக்கிறார்கள் என்று சொல்லாமல் சொன்னது அவள் பார்வையும் மௌனமும். இருவரும் ஒருவரை ஒருவர் அதிகம் பேசித்தான் காதலை புரிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்றில்லை. இருவரும் அப்படி ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்துதான் போனார்கள். இருவரும் யோசிக்க நாட்கள் இல்லாமல், அதிக நாட்கள் எடுத்துக்கொள்ளாமல், தனிப்பட்ட முறையில் நண்பர்களோடு சென்று இருவரும் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர். இந்த தகவலை நண்பர்கள் வாயிலாக தனது தாய் தகப்பனுக்கு தகவல் சொல்லி அனுப்பினார்கள். அதுபோல நண்பனும் இரு வீட்டாரையும் தாயையும் தகப்பனையும் அழைத்து வந்தவுடன் அங்கே கோவிலில் பெரிய போர்க்களமே நடக்கப் போகிறது என்று இருவரும் நினைத்து கொண்டு, என்ன நடக்குமோ, எது வந்தாலும் என்னை விட்டுவிடாதே என்று ஒருவருக்கொருவர் பேசி கொண்டிருந்தனர். அங்கே திலோத்தமாவின் தாய் தகப்பனும் ரேகனின் தாய் தகப்பனும் வந்தடைந்தார்கள். வந்தவுடன் இருவரையும் மாலையும் கழுத்துமாக பார்த்தவுடன் ரேகனின் தகப்பனும் தாயும் ஓடி சென்று மணமகளான அந்த திலோத்தமாவின் அருகில் நின்று, டே, நான் இப்படி ஒரு பொண்ணு பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அருமையான பொண்ணாக பார்த்துட்டேன். எங்களுக்கு கல்யாண செலவு மிச்சம் பண்ணணுங்கிறதுக்காக கல்யாணத்தையும் முடிச்சிட்டியா? அருமையான பொண்ணாக இருக்குடா என்று இருவரும் வாய்கொள்ள சிரித்தனர். அதே தான் திலோத்தமாவின் பகுதியில். யாராரோ சாதி பார்க்குறாங்க, சனம் பார்க்குறாங்க, அதெல்லாம் இல்லை. என் பிள்ளைய கண்கலங்காமல் வச்சுக்கிற நல்ல மாப்பிள்ளை தான் நான் எதிர்பார்த்தேன். என் பொண்ணோட செலெக்ஷன் ஒருபோதும் சோரம் போகாது. ஏம்மா, என்கிட்ட சொன்னாக்கா நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தரங்கெட்ட தாய் தகப்பனா எங்களை நினச்சி விட்டியா அப்படின்னு சொல்லி அப்பா மிகவும் வருத்தப்பட்டார். அப்படியெல்லாம் இல்லைப்பா என்று சொல்லி இருவரும் இரு குடும்பத்தினரையும் மாற்றி மாற்றி தழுவியபடியும் சமாதானம் சொல்லி கொண்டிருந்தார்கள். சரி, இருவருக்கும் போகட்டும். அடுத்துதான் என்ன நடந்தது? ஆம், அதை நினைத்து கொண்டே அவள் தூக்கம் எப்படி கலையும்? அந்த 3 ஆண்டிற்கான பயணத்தை அவனும் வெளியூருக்கு சென்று கழிக்கத் தொடங்கினான். அந்த காலகட்டங்களில் இப்படி தொடர்பு கொள்ள தொலைபேசி எதுவும் பெரிதாக இல்லை. ஏதோ ஒரு 4 வீட்டுக்கு ஒரு வீட்டில் இருக்கும், அல்லது வெகு தொலைவில் எங்கோ ஒரு இடத்தில் போய் பேசிக்கொள்ளலாம். அப்படித்தான் இருந்தது. 80களுக்கு மேல் இல்லை, 90லிருந்து 95 வரை கூட அப்படி எதுவுமே இல்லையே. ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் காதலும் தவிப்பும் சொல்லாமல் சொல்லியது. இப்போது இருக்கும் ஒரு மொபைல்களிலேயோ அல்லது வேறு ஏதோ விஷயங்களிலேயோ உடனே முகத்தை பார்த்து கொள்வதால் அந்த பேரின்பத்தை கூட அடைய மறுத்து விடுகிறார்கள். அதுபோன்று இருந்தது அந்த இருவரினுடைய காதலும். ஆம், இதோ விடிந்தால் அந்த 3 ஆண்டு பயணத்திற்கு பின் இருவரும் இணையும் அந்த பொன்னான வசந்த நாளாக இருந்தது. ஆம், அந்த வசந்த நாளை எண்ணியபடிதான் அவளுக்கு உறக்கம் கொள்ளாமல் இருந்தது. எப்போது விடியுமோ என்று இரவுடன் சண்டை கூட போட்டுவிட்டாள். காரணம், 3 ஆண்டுகளுக்கு பின் ரேகனை சந்திக்கக்கூடிய அந்த அன்பான தருணத்தை அவளால் மறக்கவும் முடியவில்லை, மறுக்கவும் முடியவில்லை. தவிப்பின் தாகம் அதிகமானது. காரணம், அவளும் பெண்தானே, என்ன செய்வாள்? விடிய காலையில் அம்மாவின் சத்தம் மட்டும் கேட்டது. எம்மா, வாசலை தொளிச்சு விட்டு கோலம் போடு, அவங்க வந்துருவாங்க என்று சத்தமிட்டார்கள். ஆம், இருவருக்கும் பேசி வைத்து விட்டனர். வந்த அன்றே அவளை அழைத்து செல்வதாக பேசிவிட்டார்கள். நேரம் கூட குறித்து விட்டார்கள். காலையில் வந்து மாப்பிள்ளை விட்டார் கைகள் நினைத்ததும் மதிய உணவு முடிந்தவுடன் 4 மணிக்கு நல்ல நேரத்தில் அவரவர்கள் வீட்டுக்கு கிளம்புவதாக. ஆமாம், திருமணம் முடிந்ததும் தன்னை தழுவ காத்திருக்கும் அவனுக்கான ஓர் நாள் அல்லவா? ஆம், அது பெண் வீட்டில் வைக்க வேண்டாம்,
2 நாள் கழித்து மகன் வருவதால் எங்கள் வீட்டிலேயே வைத்து கொள்ளலாம் என்று ரேகன் வீட்டார் பிடிவாதமாக சொல்லிவிட சரி என்று சம்மதித்தனர். இங்கே ஒரு வகையில் சொல்லப்போனால் யாரும் ஒருவருக்கொருவர் வில்லனோ வில்லியோ கிடையாது. இங்கே அன்பும் காதலும் அதற்கான நேரமும் மட்டுமே கிடைத்தது. அதன் தவிப்பை உணரத் தொடங்கிய அந்த தருணமாகவே போனது. ஆம், விடிந்தும் போனது. வாசல் தெளித்து பூக்கோலமிட்டு தன்னை அலங்கரித்து கொண்டு தயாராக காத்திருந்தாள். வந்ததும் மணமகன் தன் அருகில் நிற்பான் என்கின்றது மாபெரும் கனவோடு அந்த நேரமும் வந்தது. வாசலில் 3 அம்பாசிட்காரர்கள் வந்தது. அம்பாசிட்கார்கள் என்றால் அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புகளோடு இருப்பவர்கள் வருவது போல். ஆம், 2 அம்பாசிட்காரர்கள் கார்கள் வாடகைக்குத்தான் வந்தது. ஒரு அம்பாசிட் கார் தான் ரேகனுக்கு சொந்தமானதாக இருந்தது. அந்த குதூகலத்திலும் அந்த கொண்டாட்டத்திலும் ரேகனின் பார்வை திலோத்தமாவின் மீது படிந்தது. 3 ஆண்டு தான் ஆகிறது. ஆனால் திலோத்தமாவின் முகத்தில் பெண்மை இப்படி ஒரு அழகை மெருகேற்றி கொண்டிருக்கிறது என்று. ஆனால் திலோத்தமாவின் பார்வை அவனுடைய பாதம் முதல் உச்சி வரை கீழிருந்து மேலே பரவியது. காரணம், அவன் பெரிய ஆணாகவே மாறியிருந்தான். அந்த சிறு சிறு குறுமுடிகள் எல்லாம் முதிர்த்து இருந்தது. தருவென்று இருப்பதை உணர்ந்து அவள் தன் மேனியில் குத்துமோ என்கின்ற ஒரு கூசலையும் அவள் உணர்ந்து கொண்டாள். இதை சொல்லியெல்லாம் புரிய வைக்க முடியாது. ஒரு விஷயம் தள்ளி இருக்கும் பொழுது அதன் மீது உள்ள தவிப்பே தனிதான். ஆம், அந்த குறுகுறு முடி தன் மீது எப்போது உராசும் என்று கூட அவள் சற்று சிந்தித்துவிட்டு அவனை கண்டு தயங்கி அருகில் சென்றாள். உடனே அவளை இழுத்து அவன் அருகில் நிற்க வைத்து அவர்களுக்கு தேவையான சாங்கியங்கள் எல்லாம் செய்தனர். அவர்கள் அங்கே செய்ய வேண்டிய சீர் சிறப்புகள் எல்லாம் முடிந்தது. அவர்கள் சற்று ஓய்வு எடுப்பதற்காக தனி அறை கொடுக்க சென்றார்கள். அப்பொழுது தன்னுடைய ரேகனின் அப்பா ரேகனின் கையில் ஒரு சாவியை கொடுத்தார். அது என்னவென்றால், அதே காலகட்டத்தில் வந்த புது மாடல் பைக் ஒன்று, சிவந்த நிறத்தில். அந்த சிவந்த நிறத்து பைக்கின் சாவியை பார்த்தவன் மிகவும் ஆனந்தப்பட்டான். காரணம், அது வாங்க வேண்டும் என்று ஒரு நாள் கூட தகப்பனிடம் கை நீட்டி கேட்டதில்லை. ஆனால் தன்னை வளர்த்தி கொண்டான். அந்த வளர்த்திக்கு அவர் கொடுத்த பரிசாகவே இருந்தது. நாங்கள் இன்றைக்கி சாயங்காலம் நாங்கள் காரில் ஊருக்கு கிளம்புறோம், நீங்கள் பின்னாடி ஒரு 2 hours ட்ராவல் தானே, 2 பேரும் பைக்கில் வந்துருங்க என்று சொல்லிவிட்டு அவரவர்கள் வேலையை கவனித்தனர். ஆம், இருவரும் தனியறையில் புகுந்தனர். இருவரும் தனியறையில் புகுந்தாலும் பிரயோஜனம்தான் இல்லையே. ஆனால் அவனுடைய மார்புக்கு பிரயோஜனம் உண்டல்லவா. அவனின் மார்பில் சாய்ந்தவள் தான். அவன் அள்ளி அணைத்து கொண்டு போய் கட்டிலில் அமர வைக்கும் வரையும் அதனோடு அவன் சாய்ந்த பொழுது அவன் நெஞ்சிலிருந்து ஒட்டி கொண்டு நகராமல் இருந்தாள் திலோத்தமா. இரவை பற்றி அவர்களுக்குள் சில சல்லாப பேச்சுக்கள் 1000 ஓடிக்கொண்டுதான் இருந்தது. இருந்தாலும் அப்பொழுதும் அவள் இதழ் மீது இதழ் முத்தமிட இவன் துடித்த பொழுதும் அவள் எல்லாம் இன்று இரவுதான், அதுவும் உங்கள் வீட்டில் தான் என்று அவன் வாயை பொத்தி கொண்டாள். இருவரும் காலையிலிருந்து சரியாக உறங்காமலும் பிடிக்காமலும் மிகவும் அலைச்சல் ஏற்பட்டதால் இருவரும் கண்ணயர்ந்தனர். மணி 4 தொட்டது. ஆனந்த கூத்தில் இப்படித்தான் இல்லை என்று இருவரும் தலகால் புரியாமல் கிளம்பினார்கள். இருவரும் அந்த புது வாகனத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்க தொடங்கினார்கள். எல்லோரிடம் விடைபெற்றனர். பயணமும் தொடங்கியது. வெகு தூர சாலை பயணம். ஆம், பொள்ளாச்சியிலிருந்து மதுக்கரை இது போன்று இருக்கக்கூடிய கீச்சான சாலைகள். அந்த சாலையில் இருபுறம் பெரிய கடைகள் இருப்பதில்லை. எங்கோ ஒரு மூலையில் சாலையிட்ட கடைகள் தான் இருக்கும். அதுபோல் வெகு தூரம் இவர்களின் பயணம் கடந்து கொண்டே இருந்த பொழுது திலோத்தமாவிற்கு ஏதேனும் சாப்பிட வேண்டும் போல் இருந்தது. அதை புரிந்து கொண்ட ரேகனும் ஒரு கடையை கண்டு வண்டியை நிறுத்தினான். அப்பொழுதுதான் அங்கே வேலை செய்பவர் அவசரமாக பலகாரம் போடுவதற்காக மாவை கலக்கி கொண்டிருந்தார். அதை பார்த்தவுடன், எனக்கு 2 பஜ்ஜியும் அவளுக்கு 2 வடையும் வேணும். ஐயா, வடை இப்போதைக்கு கிடைக்காதுங்க, பஜ்ஜி வேணால் கிடைக்கும் என்று அவனும் சொன்னான். சரி பரவாயில்ல கொடுங்க என்றார். இருவரும் வாங்கினர். 2 பலகாரத்தை பிச்சபடி அந்த திலோத்தமாவிற்கு ஊட்டிவிட்டான். இவன் டீ குடித்துவிட்டு அரை பலகாரம் சாப்பிட்டு விட்டு சரி கிளம்பலாமா என்றான்.
அவள் கிளம்புவதற்கும் மனமில்லை. அவனோடு பைக்கில் பயணிப்பதன் சந்தோஷத்தை அனுபவிக்கவும் மேலும் மேலும் பெருக்கெடுத்தது இன்பம். இருந்தாலும் அவள் மீண்டும் சரி என்று ஏறிக்கொண்டாள் வண்டியில். இருவரும் பேசிக்கொண்டே சென்றனர். சிறிது தூரம் சென்றிருப்பார்கள். சற்று வண்டி உலட்டுவது போல் இருந்தது. என்னாச்சு என்று திலோத்தம்மா பின்னே இருந்து கேட்டாள். இல்லை, எனக்கு ஏதோ தொண்டைக்குள் எரிவது போல் தோன்றுகிறது, தலை சுற்றுவது போல் தோன்றுகிறது என்று சொல்லித்தான் வாயை மூடியிருப்பான். படார் என்கின்ற பெரிய சத்தத்தோடு அங்கே ஏதோ நிகழ்ந்தது. சிறிது நேரத்தில் திலோத்தம்மா கண் விழித்தாள். கண் விழித்ததும் அங்கே பார்த்தால் இரத்த வெள்ளத்தில் ரேகன் பைக் அவன் அருகில் சிதறி கிடந்தது. ஐயோ ரேகன், என்னாச்சு என்ன, ஐயோ என்னாச்சு என்னாச்சு என்று கத்தி கூப்பாடு போட்டு யாராவது வாங்களே யாராவது வாங்களே என்று ரேகனை அசைக்க முயற்சி செய்தும் அங்கே முடியாமல் போனது. கத்தி கதறி கூப்பாடு போட்டாள். இங்கும் அங்கும் ஓடவும் ஒடியாரவும் மாற்றி மாற்றி அவள் ஓடுவதை பார்க்க கண்கொள்ளவே முடியாது. கண்களில் ரத்தம்தான் வரும். அப்படி அவள் தவிக்கிறாள். காரணம், அவள் இருப்பதற்கும் ரேகன் இருப்பதற்கும் அவனை அசைக்க கூட இவளால் துளி கூட முடியவில்லை. கத்தி கூப்பாடு போட்டுக்கொண்டு மயக்கம் வருவது போல் இருந்தது. அங்கே ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிந்தது. அவர்களை கடந்து ஒரு வண்டி வாகனம் போய் திரும்பவும் வேறொரு வண்டிகளை அழைத்து கொண்டு அந்த வாகனம் வந்தது. வந்தவுடன் அவசரமாக ரேகனை ஆம்புலன்ஸில் ஏற்றியது. திலோத்தமாவும் ஆம்புலன்ஸில் ஏறினாள். அவசரமாக அவசர பிரிவுக்கு வந்து அடைந்தது. அவசர பிரிவில் ரேகனின் நிலை மிக மோசமாக இருப்பதாக சொல்லி அவனுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் அங்கே அறையில் நடந்து கொண்டிருந்தது. அவனிடத்தில் இருந்து ஒட்டி கொண்டார் போல் அவள் அவனை விட்டு நகரவே இல்லை. கத்தவும் கதறவும் கூப்பாடு போடவும், ஐயோ ரேகன் கண்ணத்தெர என்று சொல்லிக்கொண்டே அவள் கத்தி கொண்டிருந்தாள். சற்று நேரத்தில் ரேகனின் அப்பா அம்மா, திலோத்தமாவின் அப்பா அம்மா என்று அனைவரும் வந்தார்கள். அம்மா பார்த்தீங்களா என்னாச்சுன்னு? ஐயோ எதிர்பாராமல் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியலம்மா என்று கத்து என்று கத்தினாள். எல்லோரும் ரேகனை சுற்றி வளைத்து கொண்டு முதலில் அவனுக்கான முதலுதவிகள் செய்வதிலேயே மும்முரமாக இருந்தார்கள். இப்படியே நாட்கள் சில அவனினுடைய நிலைமை மோசமாக இருப்பதாகவே சொல்லிக்கொண்டு கடந்து கொண்டே இருந்தது. திடீரென்று அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும்போது நடந்துருச்சு, அவளோட விதி அப்படித்தான்னா ஒன்றுமே பண்ண முடியாது, நாங்கள் என்னதான் பண்ண முடியும், அவள் நல்லா வாழணும்னு நினச்சி தானே வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணினோம், ஆனால் அவள் ஒரு தோஷம் பிடிச்சவளாக இருப்பான்னு நாங்கள் நினைக்கவே இல்லையே என்று திலோத்தம்மாவின் அம்மா கதறி கூப்பாடு போட்டாள். உடனே ரேகனின் அம்மா, அப்படியெல்லாம் என் மருமகளை சொல்லாதீங்க என்று மருமகளுக்கு சப்போர்ட் செய்தாள். அந்த இடத்தில் தன் தாயை விட ஒருபடி மேலாக தன்னுடைய அத்தை தெரிவதை கண்டு மனமகிழ்ச்சி விடுவதா அல்லது ரேகனின் நிலையை கண்டு தவிப்பதா என்று புரியாமல் அம்மா என்று அம்மாவின் மடி மீது சாய்ந்து கதறிக்கொண்டிருந்தாள். ஆனால் அங்கே இருப்பவர்கள் ரேகனை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருந்தார்கள். கத்தி கதறி கூப்பாடு போட்டிருக்கும் திலோத்தமாவை பற்றி யாரும் அங்கே சிந்திப்பதற்கும் இல்லை, கேட்பதற்கும் இல்லை. சற்று நேரத்தில் ஒரு ஐயர் வந்தார். வந்தவுடன் கிண்டியில் தீர்த்தம் இருந்தது. அதை கையில் கொடுத்தார். இந்தாங்கம்மா, இதை கட்டளை சுற்றி தொளிச்சு விடுங்க. பாவம், அந்த பொண்ணு சிறு வயசுலேயே இறந்துட்டதுனால, அதுவும் கல்யாண ஆசையும் கோலாகலமும் எண்ணங்களோட இறந்துருக்கிறதுனால ரேகனை விட்டு வெளியில் போகிறதுக்கான சான்சஸ் இல்லை, கூடவே தான் இருப்பான். இந்த தீர்த்தத்தை தொளிச்சிங்கன்னா நாளைக்கு 16 நாள் காரியம் பண்ண போகிறோம், அதனால் அந்த ஆத்மா சாந்தி அடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்று ஐயர் சொல்லி முடித்தார். அப்பொழுதுதான் அவளுக்கு மிகப்பெரிய இடி தலையிலேயே விழுந்தது. காரணம், அங்கே திலோத்தமா ஏற்கனவே இறந்து விட்டாள் என்பதுதான் உண்மை. அந்த ஆன்மாதான் துடித்திருக்கிறது, கதறி இருக்கிறது. இப்பொழுதும் கூட அவனை கட்டி கொண்டு இருப்பது அந்த ஆன்மா மட்டும்தான். ரேகனை வண்டியில் ஏற்றும் பொழுது அதை மட்டும்தான் கவனித்தாலே தவிரே, வாருங்கள் சற்று பின்னோக்கி செல்வோம், அவள் இறந்து அவளுடைய சடலத்தை ஏற்றிக்கொண்டு சென்றதை யாருமே கண்டிருக்க முடியாது. காரணம், இவள் ரேகனை மட்டுமே நோட்டமிட்டு கொண்டு இருந்ததால்
காரணம், அவள் ரேகனை மட்டுமே நோட்டமிட்டு கொண்டு இருந்தாள். பாவம், அவளினுடைய விதியை நம்ம என்ன சொல்லி என்ன மாள முடியும்? எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் அப்படி ஆகிவிட்டது. ஆனால் நாம் எப்படி இருந்தோம் என்று அவள் சிந்திக்கையில் தான் புரிய போனது. அந்த பலகார கடையில் சாப்பிட்ட அந்த பலகாரத்திற்கு பிறகுதான் நமக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது என்று சொல்லி அவள் நினைக்கும் முன்னே நாம் அங்கு சென்று பார்த்து விடுவோமா? ஆம், அங்கு சென்று பார்த்த பொழுதுதான் தெரிந்தது, அந்த பலகார கடைக்காரன் அவசரமாக மாவு கலக்கின்ற பொழுது அருகில் இருந்த மூட்டைப்பூச்சி மருந்து பொடி என்று தெரியாமல் அவன் ஏதோ அவசரத்தில் அதோடு கலந்து மாவை கலக்கி போட்டு விட்டான். அந்த 2 பலகாரம் தான் அவர்கள் சாப்பிட்டு இருப்பார்கள். அதற்குள் ஓனர் உள்ளே இருந்து வெளியே வந்தவர், இங்கிருந்த மருந்து பொட்டலம் எங்கே என்று கேட்பதற்குள் ரேகனும் திலோத்தமாவும் கிளம்பி நேரம் வேற ஆகிவிட்டது. அவனும் ஐயோ இருந்த மருந்து பொட்டணத்தையும் மாவுல கலக்கணும், ஏதோ இது கூட கலக்கிற ஏதோ பொடின்னெல்லாம் நினச்சிட்டோம் என்று திரு அங்கே வேலை செய்பவன் முழித்தான். உடனே இல்லை இந்த பலகாரம் யாருக்கும் கொடுக்கவும் இல்லை, ஒன்றுமில்லை, இப்போதான் போட்டிருக்கிறேன் என்று மிகப்பெரிய பொய்யை சொன்னான். உடனே அந்த மாவை கொட்டிவிட்டு அங்கே இருக்கும் இடங்களையெல்லாம் சுத்தம் செய்து புது மாவு கலக்கும்படி ஓனர் சொல்லிவிட்டு சென்று விட்டார். அந்த சூழலில் நடந்தது தான் திலோத்தமாவிற்கும் அவனுக்குமான அந்த மரண சங்கதி. ஆம், திலோத்தமா மரணமாயிட்டாள் என்பதை உணர்ந்தவுடன் என்ன செய்வதென்று சொல்லாமல் எல்லா இறைவனிடமும் தன் ரேகனை பற்றியே அவள் புலம்பி தள்ளினாள். ஆம், அவன் சொன்னது மட்டும் காதுகளில் ஒலித்தது. திலோத்தமா, என்றாவது நீ எனக்கு முத்தம் சிந்துகிற பொழுது நான் இறந்து போய் இருந்தாலும் கூட உயிர் பெற்றெழுவேன் என்று சொன்னது. ஆம் என்று சொல்லிக்கொண்டு என் முத்தமாவது அவரை காப்பாற்றுமா என்று இறைவன் மீது பாரத்தை போட்டுக்கொண்டு அவன் மேனியெங்கும் முத்தங்களாய் சிந்தி முத்தங்களால் நிறைத்தாள். அன்று மட்டும் அவள் 100 முத்தங்கள் இட்டாள். 100 முத்தங்கள் இட்டு முடிக்கின்ற பொழுது மறுநாள் 16ஆம் நாள் காரியம் துவங்கும். அங்கே பூஜை துவங்கிவிட்டது. இவள் முத்தம் கடைசியாக கொடுத்து முடிக்கும் முன்னே உயிரும் அந்த ஆன்மாவும் அழகாக மின்மினி பூச்சியாக பறந்து வெகுவேகமாக போனது. அந்த வெகுவேகமாக போன விசையில் அருகில் இருந்த அந்த குளுக்கோஸ் பாட்டிலின் கம்பி திலோத்தமாவின் ஆத்மாவினுடைய வேகத்தின் பட்டு அது ரேகனின் மீது விழ திலோத்தமா என்று கத்தியபடி ரேகன் எழுந்தான். அவள் ஆத்மாவும் இறைஜோதியாக கலந்துதான் போனது. எங்கிருந்தாலும் ரேகனின் வாழ்க்கைக்கு நான் ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டேன் என்று மட்டும் அவள் சொல்லி மாயமாய் மறைந்து போனாள்.